உரையின் தலைப்பாக தவறுகள் நடக்கின்ற இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருப்பொருளில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நாம் வாழக்கூடிய இந்த காலம் கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய அல் குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களுடைய ஈமானை உலை வைக்கக்கூடிய, எம்முடைய ஈமானையும் எங்களுடைய கொள்கை பற்றியும் பறிபோகக்கூடிய காரியங்கள் நிறைய நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் அல் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாக பேசி வருகிறோம். ஆனால் எம்மை சூழ சில உலக காரியங்கள் அது எங்களுடைய அந்த பிரச்சாரத்தை முடக்கிவிடக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படியான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், பாடசாலை மட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், விளையாட்டு மைதானங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், ஊர் விவகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், எல்லா விடயத்திலும் அவ்வப்போது மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகள் நடைபெறுகிறது, பாவங்கள் நடைபெறுகிறது. இப்படி இந்த பாவங்கள் நடைபெறுவதற்குரிய காரணமும் என்னவென்றால், இந்த வைபவங்களை செய்யக்கூடியவர்கள், இந்த ஊரின் விசேஷங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் மார்க்கத்தை மையமாக வைத்து செய்யாமல் இந்த உலகம் அவர்களை இயக்குகின்ற அடிப்படையிலே செய்வதனால் பாவங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த காரியங்களை செய்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், குடும்பம், இரத்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சாப்பாடாக்கி சாப்பிடுவது என்பது மார்க்கத்தில் தடையில்லை. இரத்த உறவுகள் அடிக்கடி அந்த உறவுகள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது பிழை இல்லை. ஆனால் அதுவே இன்றைக்கு கெட் டுகெதர் என்ற ஒரு நாமத்தை சூட்டிக்கொண்டு யாரோ ஒரு இயற்றிவிட்டார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கெட் டுகெதர் ஒன்றை ஆரம்பித்துக் கொண்டு அதை குடும்ப ரீதியான கெட் டுகெதர், அதே போன்று பாடசாலை மட்ட ரீதியிலான அவர்களுடைய வகுப்பு ரீதியிலான கெட் டுகெதர், அப்படி என்ற நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பாடாக்கி தின்னுவது என்பதும் தடையில்லை. ஆனால் எதை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால், யாரோ ஒருவர் இதை ஆரம்பித்து விட்டார்கள், அதனால் மிக வேகமாக இந்த உலகம் இதை கெட் டுகெதர் என்ற ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது, அதனால் எப்படியான பாவம் நடக்கிறது தெரியுமா? உண்மையில் இரத்த உறவுகள் சேர்ந்து வாழ்வது, குடும்பங்களை ஒற்றுமையோடு வாழ்வது என்பதெல்லாம் இஸ்லாம் மிக பலமாக, உறுதியாக, கடினமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த அடிப்படையில் ஒருவர் செய்வதாக இருந்தால் அதில் பாவம் வராது, அதில் பிழைகள் நடக்காது, அதில் அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவாது, அதற்குள்ளால் பாவங்கள் ஊடுருவாது. எப்பொழுது நாங்கள் இன்னொருவர் செய்த அடிப்படையிலே செய்ய போகிறோமோ அப்பொழுது பாவங்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். ஏனென்றால் கெட் டுகெதர் அப்படி என்ற ஒரு நாமம் அது எப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வடிவத்தையும் செய்துதான் காட்டியிருக்கிறார்கள். அதனால் அதனையே நாங்கள் பின்பற்ற பார்க்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுகிறோம், பிழை இல்லை. குடும்பத்தோடு இரத்த உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம், பிழை இல்லை. ஆனால் இவர்கள் உருவாக்கியதற்காக வேண்டி நீங்கள் செய்கிற பொழுது அங்கு எப்படியான பிழை நடக்கிறது? உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இரத்த உறவு என்றால் அந்த இரத்த உறவுக்குள்ளாலும் எப்படியான உறவுகள் உள்ளே வந்து இணைகிறார்கள் தெரியுமா? இரத்த உறவு என்றால் ஒருவர் இருக்கிறார், அவருடைய நானா, தாத்தா, தம்பி, தங்கச்சி, உம்மா, வாப்பா, இவர்கள் எல்லாம் இரத்த உறவுகள். இவர்களை திருமணம் முடித்து வந்து இணைகிறார்களே, ஒரு குடும்பத்தில் 4 ஆம்பளை பிள்ளை வைத்துக் கொள்ளுங்கள். 4 ஆம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க என்றால் இணைந்து கொண்ட அந்த மனைவிமாரெல்லாம் ஒருவருக்கு ஒரு இரத்த உறவாம் இல்லை, அவர் ஒருவருக்கு ஒருவர் அஜ்னபி. அங்கு பர்தா பேணப்பட வேண்டும், ஹிஜாப் பேணப்பட வேண்டும், மஹ்ரம் அஜ்னபி விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு கெட் டுகெதர் நடப்பதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், நான் சொல்லுவதை, மார்க்கம் இரத்த உறவு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அதனால் நாங்கள் அதற்காக வேண்டி செய்கிற பொழுது அதில் எல்லா விஷயத்தையும் மார்க்கம் பார்த்து செய்வோம். எப்பொழுது இன்னொரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து நாம் செய்ய நினைக்கிறோமோ அங்கு மார்க்கம் அடிபட்டு போய்விடுகிறது. இந்த மஹ்ரம் அஜ்னபி விஷயங்களும் தவிடுபடியாகி விடுகிறது. அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு வந்து இணைந்து கொள்கின்ற மனைவி என்னுடைய மனைவி எனது தம்பிக்கு மஹ்ரம் அல்ல, என்னுடைய மனைவி என்னுடைய நானாவுக்கு மஹ்ரம் அல்ல. அவங்களுக்கு முன்னால ஹிஜாபை பேண வேண்டும், வார்த்தை ஒழுக்கங்கள் பேண வேண்டும், அலங்காரங்களை காட்டக்கூடாது.
முழுமையாக தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான சட்டங்கள் இருக்கிறது. இது மீறப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பாவம் என்பது எங்களை எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமானை உலை வைத்து விடுகின்ற அளவுக்கு, ஈமானை பறிபோக்குகின்ற அளவுக்கு பாவங்கள் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது.